எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 10 ஏப்ரல் 2025, 11 ஏப்ரல் 2025 மற்றும் 12 ஏப்ரல் 2025 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி, 2025ஆம் ஆண்டுக்கான பாரதிய பாஷா பரிஷத் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? 2025ஆம் ஆண்டுக்கான பாரதிய பாஷா பரிஷத் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன். அடுத்து இரண்டாவது கேள்வி, 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய கடல்சார் வருணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ராஜேஷ் உன்னி. அடுத்து மூன்றாவது கேள்வி, பழங்கால இந்திய நூல்கள் உபநிடதங்களின் முதல் ஸ்லோவாக்கிய மொழிபெயர்ப்பின் நகலை ஸ்லோவாக்கிய நாட்டு பிரதமரிடம் பெற்றவர் யார்? இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். அடுத்து நான்காவது கேள்வி, ஸ்லோவாக்கியாவில் உள்ள கான்ஸ்டன்டைன் பல்கலைக்கழகம் சார்பில் கௌரவ டாக்டர் பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? ஸ்லோவாக்கியாவில் உள்ள கான்ஸ்டன்டைன் பல்கலைக்கழகம் சார்பில் கௌரவ டாக்டர் பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு. அடுத்து, தேசிய பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீட்டில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்தது? குஜராத். அடுத்து, சர்வதேச அளவில் மகப்பேறு இறப்புகள் பட்டியலில் எந்த நாடு முதலிடம் பிடித்தது? சரியான விடை நைஜீரியா. அதாவது ஐநா இந்த அறிக்கையை வெளியிட்டது. இதில் இந்தியா 2வது இடம் என்று வெளியிட்டது. இதில் மத்திய அரசு கடும் கண்டனத்தை தெரிவித்தது. ஏன்னா நைஜீரியா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 23லேருந்து 25 கோடி தான் மக்கள் தொகை. இந்தியாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 145 கோடி மக்கள் தொகை. அதனால் குறைவான மக்கள் தொகை கொண்ட நாட்டை பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடோடு இணைச்சி நீங்கள் எப்படி பட்டியலை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி ஐநா அறிக்கையின் மேலே மத்திய அரசு, அதாவது இந்திய அரசு கடும் கண்டனத்தை தெரிவித்தது. அடுத்து 7வது கேள்வி, உலகின் முதல் 3D ரயில் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? உலகின் முதல் 3D ரயில் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? ஜப்பான். அடுத்து 8வது கேள்வி, காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்தில் எத்தனை கோடி ரூபாய் மதிப்பில் புதிய மடிக்கணினி உற்பத்தி மையம் அமைய உள்ளது? காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்தில் எத்தனை கோடி ரூபாய் மதிப்பில் புதிய மடிக்கணினி உற்பத்தி மையம் அமைய உள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ரூபாய் 1000 கோடி. அடுத்து 9வது கேள்வி, பெரம்பூரில் அமைக்கப்பட்ட நவீன கால்பந்து விளையாட்டு மைதானத்தை திறந்து வைத்தவர் யார்? பெரம்பூரில் அமைக்கப்பட்ட நவீன கால்பந்து விளையாட்டு மைதானத்தை திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை சேகர் பாபு. அடுத்து 10வது கேள்வி, சென்னையில் ரூபாய் 1.32 கோடியில் புதுப்பிக்கப்பட்ட தேவநேய பாவாணர் அரங்கத்தை திறந்து வைத்தவர் யார்? சென்னையில் ரூபாய் 1.32 கோடியில் புதுப்பிக்கப்பட்ட தேவநேய பாவாணர் அரங்கத்தை திறந்து வைத்தவர் யார்? தமிழ்நாடு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அடுத்து 11வது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் உலக ஹோமியோபதி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக ஹோமியோபதி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல்
10 ஏப்ரல் 10. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 11. ஏப்ரல் 11. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் உலக பார்கின்சன் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஏப்ரல் 11. அடுத்து ஆளுநரால் நிறுத்தி வைக்கும் மசோதாவிற்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளிக்கும் அரசியலமைப்பு விதி எது? ஆளுநரால் நிறுத்தி வைக்கும் மசோதாவிற்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளிக்கும் அரசியலமைப்பு விதி எது? இதுக்கு சரியான விடை விதி 142, அதாவது 142. அடுத்து 15வது கேள்வி, டயர் வகை ஓநாய்களை குளோனிங் முறையில் எந்த நாடு உருவாக்கியது? இதுக்கு சரியான விடை அமெரிக்கா. அமெரிக்கா. உலகளவில் சூரிய மின் உற்பத்தியில் எந்த நாடு முதலிடம் பிடித்தது? உலகளவில் சூரிய மின் உற்பத்தியில் எந்த நாடு முதலிடம் பிடித்தது? சீனா. சீனா. அடுத்து நிமிர்ந்து நில் என்ற திட்டம் எதனுடன் தொடர்புடையது? நிமிர்ந்து நில் என்ற திட்டம் எதனுடன் தொடர்புடையது? புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவு பயிற்சி. இது தமிழ்நாடு மாநிலத்துடன் தொடர்புடைய ஒரு திட்டம்தான் நிமிர்ந்து நில் திட்டம். அடுத்து தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 74. 74. அதாவது இந்தியாவிலேயே அதிக மருத்துவ கல்லூரிகள் கொண்ட முதல் மாநிலம் எதுனா தமிழ்நாடு. அடுத்து பழங்குடி அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் எங்கு தொடங்கப்பட உள்ளது? பழங்குடி அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் எங்கு தொடங்கப்பட உள்ளது? நீலகிரி. நீலகிரி. அடுத்து 2025ஆம் ஆண்டு உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஆடவருக்கான 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர் யார்? 2025ஆம் ஆண்டு உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஆடவருக்கான 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை விஜய்வீர் சித்து. விஜய்வீர் சித்து. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 10, 11 மற்றும் 12 ஏப்ரல் 2025 நாளுக்கானது. இந்த 3 தினங்களுக்குரிய கரண்ட் அஃபேர்ஸுக்கான காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.